வெல்கம் டு ஒய்கே டிவி. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 லைவ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ விஜய் சேதுபதி கிளீன் ஷேவோட மீசையை எடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு. ஸோ முதல் போட்டியாளராக ஃபேட்மேன் ரவீந்தர், லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர், பிக் பாஸ் ரிவ்யூவர், 7 சீசனாக ரிவ்யூ பண்ண ஃபேட்மேன் ரவீந்தர் வந்திருந்தாரு. ஸோ அவரை வழி அனுப்புவதற்காக அவரோட ஒய்ஃபு மகாலட்சுமி, அவரோட பையனும் வந்திருந்தாங்க. அவர் உள்ள முதல்ல அவரோட பேசினார் விஜய் சேதுபதி, சில பாயிண்ட்ஸ்லாம் கேட்டார். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சுவாரஸ்யமாக இல்லை. விஜய் சேதுபதியோட அந்த டிக்ஷன், அவர் பேசுகிற முறை ஸ்லாங் எல்லாம் சில விஷயங்கள் சரியா இல்லை. அதை கொஞ்சம் அவர் கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா இஸ் கோயிங் டு ஃபில் த வாய்ட் ஆஃப் கிரேட் உலகநாயகன் கமலஹாசன் அப்படிங்கிறப்ப அதற்கு தகுந்த மாதிரி அவர் செயல்பட்டாதான் அதில் 50% அவரால் பண்ண முடியும். அந்த ஒரு கம்பேரிசன் இருக்கும். அதே நேரம் ரவீந்தர் உள்ள போயிட்டாரு. அவருக்கு போறதுக்கு முன்னாடி டிராஃபி, அதாவது பிக் பாஸ் டிராஃபியுடைய ரிப்ளிகா, நீங்க ஜெயிச்சுட்டு இதை கொடுங்க, உங்களுக்கு நான் ரியல் டிராஃபி கொடுக்குறேன்னு உள்ள அனுப்பிச்சு விட்டாரு. உள்ள போனவர் அவரால் முதல்ல உள்ள போனாரு. 2 அடி நடந்தாலே மூச்சு இறைக்குது. இவர் ரொம்ப நாள் தாங்க மாட்டாரு ஃபேட்மேன் ரவீந்தர் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவரோட வேலைகளை அவரால் செஞ்சுக்க முடியாது. அவரால் சாதாரண சேர்ல எல்லாம் உட்கார முடியாது, சோஃபால தான் உட்கார முடியும். எல்லா விஷயத்துக்குமே கஷ்டப்படுவார். சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட he will find difficult to survive. அதனால இவர் ரொம்ப நாள் தாங்க மாட்டாரு. இவர் சீக்கிரமே எலிமினேட் ஆனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவர் அதை தெரிஞ்சேதான் போயிருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். 2வது கண்டஸ்டன்ட் மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளா நடிச்ச சாட்சினா. அவங்க பாக்குறதுக்கு தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. பட் அவங்களுக்கு 21 வயசாகுது. அவங்கள்ட்ட யாரை கேட்டு நீ வந்த அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டாரு. ஆனா என்ன தகவல் அப்படின்னா, விஜய் சேதுபதியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இவரே அனுப்பிச்சுட்டு இவரே யாரை கேட்டு வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. என்ன அப்பாவை வேணாலும் கூப்பிடு, இல்ல சார்னு வேணாலும் கூப்பிடு, எப்படி வேணாலும் கூப்பிடுன்னு கிரிஞ்சு பண்ணாரு. இவங்க உள்ள போனாங்க. உள்ள போய் ஃபேட்மேனோட பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னும் கதவு திறக்கல. அப்பதான் பிக் பாஸ் வெல்கம் பண்ணி அவங்க 2 பேரையும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இவங்க ஃபேட்மேன் சொன்னாரு, இந்த ப்ரோக்ராம்க்கு நான் தான் கரெக்டான ஆளு, ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுங்கிறதுக்கு நான் தான் சரியான ஆளு, எவ்வளவு பெருசா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கு தெரியுதான்னு கேட்டாரு. அவங்க, உங்களை தெரியாமையா சார், நீங்க எவ்வளவு பாப்புலர் அப்படின்னு சொல்லி சாட்சினா சொன்னாங்க. பார்ப்போம் போக போக இவங்க 2 பேருக்குள்ள பாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த சீசனை பொறுத்தவரையே பெரிய ஸ்பான்சர்ஸ் யாருமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓப்போ, விவோ, ஃப்ரூட்டி, ஜி ஸ்கொயர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்பான்சர் வருவாங்க. இந்த முறை கமல் சார் இல்லாததுனால நண்டு லுங்கி அந்த மாதிரியான ஸ்பான்சர்ஸ் தான் பிரைம் ஸ்பான்சர், அவங்க தான். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ 3வது போட்டியாளராக தர்ஷா குப்தா, சீரியல் ஆர்டிஸ்ட். இவங்க நான் ரொம்ப எமோஷனல், என்கிட்ட நல்லபடியா இருந்தா நல்லா இருப்பேன், என்கிட்ட தப்பா இருந்தா நான் கோவப்படுவேன், திருப்பி அடிப்பேங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4th வந்தது சத்யா. இவர் சீரியல் ஆர்டிஸ்ட். இவங்க பாடகி ரம்யா என்எஸ்கே உடைய கணவர், லவ் மேரேஜ் அவங்களோடது. ஸோ அவர் 4th வந்தார். 5th தீபக், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான சீரியல் ஆர்டிஸ்ட், ஆங்கர், பல்வேறு பரிணாமங்கள் உள்ளவர், நல்ல நடிகர். ஸோ அந்த தீபக் 5வது வந்தார். 6வது ஆர்ஜே ஆனந்தி. இவங்க ஒரு ரேடியோவில் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டிவியில் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் யூடியூப்ல நிகழ்ச்சிகள் வழங்கினாங்க, அதுக்கப்புறம் புத்தக தொகுப்பு, இவங்க புக் ரிவ்யூ பண்ணக்கூடியவங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தி. அதுக்கப்புறமாக 6வது போட்டியாளர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுனிதா. இவங்க ஒரு டான்சர், குக்கு வித்து கோமாளி மாதிரியான நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டவங்க ரியாலிட்டி ஷோல. இவங்க தான் 6. 7வது வந்தது சுனிதா. 8வது வந்தது கவுண்டம்பாளையம் ரஞ்சித். ஸோ ரஞ்சித்தை பொறுத்தவரைய இவர் படங்கள் இயக்கியிருக்காரு, நடிச்சிருக்காரு, தயாரிச்சிருக்காரு. பிரியா ராமனை கல்யாணம் பண்ணாரு, அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப லேட்டஸ்டா கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு படம் இயக்கி பரபரப்பா பேசப்பட்டவர். ரஞ்சித்துக்கு அடுத்ததா 9வது போட்டியாளர் கானா ஜெஃப்ரி. இந்த பால் டப்பா அந்த மாதிரி ஆட்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க வராததுனால இந்த கானா ஜெஃப்ரி அந்த ரீப்ளேஸ்மெண்டா இவரை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே அசல் கோளாறு, நிக்சன் இந்த மாதிரியான ஆட்கள் இந்த ஸ்லாட்ல வந்தாங்க. அந்த ஸ்லாட்ல அவங்களை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இந்த கானா ஜெஃப்ரி ஒரு போட்டியாளரா உள்ள நுழைஞ்சிருக்காரு. அடுத்ததா பவித்ரா ஜனனி, 10வது போட்டியாளர். இவங்க விஜய் டிவி சீரியல்கள் எல்லாம் நடிச்சவங்க.
இன்ஸ்டாகிராமில் இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஸோ இவங்க வந்து 10வது போட்டியாளர். 11வது போட்டியாளர் சௌந்தர்யா நஞ்சுண்டன். இவங்க வந்து திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. நம்ம விஷ்ணு விஜய் போன சீசன்ல வந்த விஷ்ணு விஜய் ஃபைனலிஸ்டா வந்த ஆஃபீஸ் சீரியல் எல்லாம் நடிச்ச விஷ்ணு விஜயுடைய லவர் இவங்க சௌந்தர்யா நஞ்சுண்டன். அடுத்ததா அருண் பிரசாத் பாரதி கண்ணம்மா சீரியல்ல பாரதியா நடிச்சவர் நடிகர். போன சீசன் டைட்டில் வின் பண்ண அர்ச்சனா ரவிச்சந்திரனுடைய லவர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து டிவி ஆர்டிஸ்ட், விஜய் டிவியில வந்து சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜே விஷால், இவர் வந்து பாக்யலட்சுமி சீரியல்ல வந்து எழில் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடித்தவர். குக்கு வித்து கோமாளி அந்த இதுலயும் வந்தவர், அதனால இவர் கொஞ்சம் பாப்புலர் ஆனவர். அப்புறம் அன்ஷிதா ஆர்னவ், இவங்க 2 பேருமே செல்லம்மா அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சவங்க, ரொம்ப பாப்புலர், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு கான்ட்ரவர்சியில சிக்கினாங்க. அதுக்கப்புறம் விஜே முத்துக்குமரன், இவர் எஸ்எஸ் மியூசிக்ல இருந்தவர், நல்லா தமிழ் பேசக்கூடியவர், நல்ல ஒரு ஆங்கர், இவர் உள்ள வராரு. கடைசியா ஜாக்குலின், விஜய் டிவியுடைய ப்ராடக்ட் ஜாக்குலின். இந்த முறை நிறைய விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக தான் இருக்காங்க. ஒரு 50% மேல எந்த தடவையும் இல்லாமல் இந்த முறை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அதிகமா இருக்கு. 18வது போட்டியாளராக ஜாக்குலின். பார்ப்போம் இந்த முறை எப்படி போகுது, விஜய் சேதுபதி எப்படி தொகுத்து வழங்குறாரு, என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க. வீடு வந்து ஒரே வீட்டில் வந்து ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பெட்ரூம் பிரிச்சிருக்காங்க, அதே மாதிரி வாஷ்ரூம் பிரிச்சிருக்காங்க. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸுங்கிற மாதிரி இந்த சீசன் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம் எப்படி அமையுது, என்ன மாதிரி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.